அம்மா வாமா. தொல்லை பண்ணாத ஆஷா, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. ப்ளீஸ்மா. சமைக்கையே விட மாட்டேங்கிறேன். தான் ஃபோன் பாரு. ஐயா ஐயா சூப்பர். ஏய், ஃபோன் பார்க்குறியே, அம்மா பார்த்தா திட்ட போகிறாங்க. டேய், கொடுத்ததே எங்கள் அம்மா தான்டா. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளாட்லாம். ஓகே. ஏன் சொல்கிறாங்க பக்கத்துலேயே போகிறது. பக்கத்தில் வரான் போகிறான். லைஃப் கொடுறா டே, எங்களுக்கு லைஃப் கொடுறா. சுட்டுக்குனே இருக்கு. ஃபோனே பார்த்துருங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதுங்க. உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. ஐயோ, புக் எடுத்தா தூக்கமாக வருது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பேசாம தூங்கிடலாமா? சரி தூங்கிடலாம். என்ன பசங்க அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க? ஃபோனை பிடிங்கிட்டு ஹோம்ஒர்க் எழுத சொன்னால் அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க. இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. வாங்க வந்து சாப்பிடுங்க. அஸ்வின் வாங்க. அஸ்வின் அம்மா. அஸ்வின் எங்கே பண்ணுறா? அஸ்வின் தூங்கிட்டான். சரி, நான் போய் அவனை எழுப்பிக்கிட்டோமா? கூப்பிட்டு போங்க. அஸ்வின் எஞ்சிரு. என்னம்மா? வா, வீட்டுக்கு போகலாம். ஹோம்ஒர்க் முடிச்சியா? இல்லைம்மா. இரு, வீட்டுக்கு வா, நான் வச்சுக்கிறேன். சுட்ரா லைஃப் இல்லடா, ப்ளீஸ்டா. லைஃப் குட்ரா, ப்ளீஸ்டா. என்னம்மா, என்னாச்சு தெரியலங்க. நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கா. என்னன்னு எனக்கும் தெரியலையே. நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம். ஓகே. ஏ அஷா, எங்கே போகிற? என்னன்னே தெரியலடா. எங்க அம்மா அப்பா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஓ அப்படியா? சரி, நானும் வரட்டா? சரி வாங்க, எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போகலாம். அடுத்து யார் உள்ள வாங்க. யாருக்கு என்னாச்சு? என் பொண்ணுக்கு தான் சார். நைட்டு ஃபுல்லாக உளறிட்டே இருக்கான் சார். கொஞ்சம் நேரம் பார்த்து சொல்லுங்கள் சார். அவள் அதிகமாக ஃபோன் பார்ப்பாளா? ஆமாம் டாக்டர். என்ன பெரிய பிரச்சனையா? என்ன பண்ணுறது இதுக்கு? பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. நீங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக ஃபோன் கொடுக்குறீங்க. இப்போ அதுவே அவளுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. அவகிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு பார்க் கூப்பிட்டு போங்க. நிறையா கேம்ஸ் விளையாடுங்க. சொந்தக்கார வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. அப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண அவள் ஃபோனை விட்டு வெளியே வருவாள். அப்போ அவள் திரும்பி இந்தமாரி ஆகாது. இனிமேல் நாங்கள் ஒழுங்காக பார்த்துக்கணும் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அம்மா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா? டாக்டர் சொன்னார் பார்க் கூட்டு போகணுமா, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணுமா, ஃபோன் தொடக்கூடாதான், ஏதோ சொல்கிறாருமா. ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்கிறேனே புரியலடா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். அஷாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். அஷாமா. சொல்லுங்க அஸ்வினம்மா. என் பையன் இதை சொல்கிறான். ஏதாச்சும் அஷாக்கு ஆயிடுச்சா? அஷா நைட் ஃபுல்லாக தூக்கத்தில் உரையிட்டே இருந்தா. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். நம்ம தேவைக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட், நம்ம தேவைக்காக நம்ம சாப்பாடு நம்ம ஃபோன் கொடுத்து நம்ம எல்லா வேலையும் அதனாலே செய்யறதுனால அவங்க ஃபோன்லேயே அடிக்ட் ஆகிட்டாங்க. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நான் டெய்லி ஒர்க்கு போகிறனால அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல அவன் கூட. நான் என்ன தான் பண்ணுறேன்? சாப்பாடு போட்டுறதுக்கு கூட ஃபோன் பார்த்தா தான் அவன் சாப்பிட்றான். அப்படி இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது? இனிமே நம்ம பசங்க கிட்ட ஃபோன் கொடுக்காம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.